ஹாய் ப்ரோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம மணிரத்னம் டைரக்ஷனில் கமலஹாசன், சிம்பு, அபிராமி, திரிஷா, ஜோஜி ஜார்ஜ், நாசர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து தக் லைஃப். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தக் லைஃப் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டரான கமலஹாசன் அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு அண்ணன் இருப்பார். அவர் தான் நாசர். இப்போ வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்கும் ஒரு இடத்துல. அந்த கலவரத்தில் ஒரு பேப்பர் போடுற ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க, அது வந்து அண்ணன் தங்கச்சி 2 பேர். அவங்களுக்கு ஒரு அப்பா இருப்பார். அவங்க அப்பாவை ஒரு அந்த ஃபயரில் இறந்துடுவார், அந்த சண்டையில் இறந்துடுவார். இறந்தோடனே அந்த குழந்தைங்க 2 அனாதை ஆயிரும். 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சோடனே கமல் சார் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை எடுத்துகிட்டு தன்னுடைய இனிமேல் நானே உன்னை வளர்த்துறேன், என்னுடைய கவசமாக நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியாவது உன் தங்கச்சி நான் மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருவாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக மாறிடுவாங்க. இதில் வந்து சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கமல் சார் நடிச்சிருப்பார். சிம்பு வந்து அமர் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார். இது போக ஜோஜி ஜார்ஜ், அப்புறம் நாசரு, வில்லனாக வரக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் படம் தான். இது ஆல்ரெடி ஒரு ரிவெஞ்ச் படம் தான். பல ரிவெஞ்ச் படங்களை நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து செக்கச்சி வந்த வானம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அதனோட சாயல் இந்த படத்தில் கூட நிறைய இடத்துல தெரியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தங்கச்சியை கண்டுபிடிக்கிற சீனை அதோட அவங்க மறந்துட்டு அடுத்தது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் யார் முன்னாடி வரணும், யார் பின்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு தொழில் போட்டி. 2வது வந்து உங்கள் அப்பாவை கொண்டது யார் தெரியுமா, அது வந்து கமல் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவை கொம்பு சீல் விட்டுருவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடைவேளையில் ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட இந்த இன்டர்வலில் முடிப்பாங்க. அது வந்து கியூஸ் பம்ப் ஏறுற சீன் தான் அது. நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி ஒரு சீன் அது. தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து இடைவேளை வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இடைவேளைக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்னா, இடைவேளைக்கு மேலே அதை விட மொக்க சீனாக போட்டு படத்தை வந்து பிளாப் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரே நேர்கோட்டில் போயிட்டுருக்கு, எந்த பக்கமும் வளையல. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அப்படி ஒரு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து வயசு ஏறுமா ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது, அந்தளவுக்கு ஒரு நடிச்சிருப்பார் இந்த படத்தில். என்னன்னா இந்த படத்தில் வந்து அவர் அந்தளவுக்கு நடிச்சிக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, கலை மேலே அவர் கொண்ட தாகம் தான். தமிழ் சினிமாவில் வந்து எத்தனையோ நடிகர்கள் வந்து சினிமாவுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுவாங்க. ஆனால் கமல் சார் தான் உண்மையிலே ஒரு சினிமாவுக்காக இவ்வளோ தூரம் மெனக்கொட முடியுமா ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் தவிர வேறு யாரும் இந்த மாதிரி பண்ண முடியாது. அரசியலில் நம்மளுக்கு 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட கலைத்தாய், அதாவது வந்து சினிமான்னு வந்துச்சுன்னா அவர் மாதிரி ஒரு நல்ல ஒரு உலகநாயகன் கமலஹாசன் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அந்தளவுக்கு மனுஷன் பூந்து விளையாடிருக்காரு. சண்டை காட்சி ஆனாலும் சரி, ரொமான்ஸ் காட்சி ஆனாலும் சரி, எமோஷனல் ஆனாலும் சரி, அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு சின்ன மூமெண்ட்டு வச்சு, அந்த மோனோ ஆக்டிங்கை வச்சு அவர் சில கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயங்களானாலும் சரி, படத்தில் அந்தளவுக்கு சூப்பராக அவர் வந்து எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் முழுக்க இது மணிரத்னம் படம் தான். அவருக்கு என்ன நினைச்சாரோ அதுதான் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செக்கச்சி வந்த வானமாகட்டும், நிறையா படம் அவரோட சாயல் நிறையா படம் இந்த படத்தில் தெரியுது. அந்த கேங்ஸ்டர் படம்னாவே அவருக்கு உங்களுக்கு தெரியும், அது வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிற படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுலேயும் அதே மாதிரி தான். தன்னை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ண 5 பேர்த்த இவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த படத்தினோட கதை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அபிராமி வந்து மனைவியை நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இல்லைன்னா கூட அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை நிறைவாக பண்ணியிருப்பாங்க. அதுபோல் இந்த படத்தில் திரிஷா இருக்காங்க. திரிஷா வந்து கமல் சாரோட அஃபேராக வருவாங்க. அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் ஆகி நிறைய ட்விஸ்ட்டுகளோட அவங்க ஒரு சோகமான முடிவை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஜி ஜார்ஜ், அவர் வந்து கூடவே இருந்து நல்லா அழகாக சிம்பு கொம்பு சீவி இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு வில்லனாக ஒரு சித்தரிக்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டுருப்பார். அப்புறம் அடுத்தபடியாக நாசர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவார். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே அவங்கவுங்க என்ன தேவையோ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அசோக் செல்வன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க. கதை வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் தான், பழிக்கு பழி வாங்குகிற படம் தான். அதுலேயே எவ்வளோ வித்தியாசமாக காட்ட முடியும், அதையே எவ்வளோ டெக்னிக்கலாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுக்க செதுக்கி கொடுத்துருக்காரு மணிரத்னம் அவர்கள். இந்த படத்தினோட முக்கியமாக சொல்லியே ஆகணும் மியூசிக் தான். மியூசிக் வந்து இந்த படத்தில் வேறு லெவல் போட்டிருக்காரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அந்தளவுக்கு இந்த படம் வந்து பாடல்கள் வந்து அந்த முத்தமலை பாடல் வந்து எவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுபோல் இந்த படத்துலையும் நல்லா ஒரு 2-3 பாட்டு நல்லா தான் இருக்குது, கேட்கும்படியே இருக்குது.
குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த சேட் சாங் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது கேட்கும்போது. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக ஒரு கனெக்டாக அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல் இந்த படத்தில் இருக்கிற சண்டை காட்சிகள்லாம் கமல் சாருக்கெல்லாம் வயசு ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு கூட இணை கட்டி சண்டை போடுற இடத்துலலாம் ஒரு படி மேலே போய் நிற்கிறாரு. சிம்புவை நம்ம மறந்துட்டு கமல் சாரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிறாரு. அதுதான் வந்து ஒரு நடிகனுடைய நம்ம ஒரு எதிர்பார்ப்பு நம்ம போனோம்னா அது என்ன நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா அது வந்து அவங்களுடைய எவ்வளோ தூரம் அந்த எஃபெக்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுபோல் தான் இந்த படத்தில் கமல் சார் அந்தளவுக்கு ப்ராப்பராக நடிச்சிருப்பார். அதுபோல் தான் இந்த படத்தில் சிம்பு வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது. அவரும் ஈக்குவலான ஒரு ஹீரோக்கு இணையான ஹீரோ தான் அவர். அந்தளவுக்கு ரொம்ப நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் ரோலாக சில இடங்கள் இருந்தாலும் கூட அவர் வந்து ஹீரோக்கு இணையான பாத்திரத்தை அவர் ஏற்று நடிச்சிருக்கனால அவரோட பொறுப்பை உணர்ந்து அந்த மாதிரி வேறு லெவல் பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும். அதுபோல் எல்லோரும் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. குறையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா குறை நிறையா இடத்துல இருக்கும், லாஜிக் மிஸ்டேக் நிறைய இடத்துல இருக்கும். இவங்க வந்து தங்கச்சி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எந்த ஒரு ஸ்டெப்பும் இவங்க எடுக்கிறதே கிடையாது. தங்கச்சியே கடைசியாக வந்து நான் தான் அவன் தங்கச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் போயிட்டுருக்குன்னா படம் பார்த்துக்கோங்களேன். அதனால் அந்த ஒரு சப்ஜெக்டை மறந்துட்டாங்க. அது அடுத்தபடியாக வந்து கமல் சார் தான் இவ்வளோ தூரம் எடுத்து வளர்த்துறாரு. அவர் தான் உங்கள் அப்பாவை கொண்டாருன்னு யாரோ ஒருத்தர் சொன்னோன்னே அதை நம்பிட்டு வந்து கமல் சாரை கொள்ள வரும்போது அது சில லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜெயிலுக்கு போகிறாரு ஒரு கொலை பண்ணிவிட்டு. அது என்னாச்சு ஏதாச்சு அதெல்லாம் எதுவுமே ஒரு ப்ராப்பராக கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காரா வீட்டில் இருக்காரான்னு தெரியாத அளவுக்கு அந்த காட்சிகளெல்லாம் அமைச்சிருப்பாங்க. அதுபோல் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையாது இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த மொத்தமாக இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டைம் பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமாக கேங்ஸ்டர் படமாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த படத்தினோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தக்கலை நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.